கேன் யூ கியூர் த பிசிஓஎஸ்? இந்த மாதிரி கேட்டு வருகிற பெண்களின் எண்ணிக்கை அதிகம். பிசிஓஎஸ் என்பது ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால முட்டைகள் வளர்ச்சி, முட்டைகளோட முதிர்ச்சி, முட்டைகளோட குவாலிட்டி பழுதாகிறதுனால இந்த பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி சீராக வரதில்லை. இதனுடைய இன்னொரு பகுதி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதோட அடிப்படை இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் யாருக்கு வருகிறது? ஒபிசா இருக்கிறவங்களுக்கு, உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. இதனால் தான் இந்த பிசிஓஎஸ் வருகிறது. ஸோ அடிப்படையான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும் பொழுது பிசிஓஎஸோட பாதிப்பு குறைவாகலாம். முழுமையாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்ப்ளீட்டா சரி செய்ய முடியாது. ஆனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்ட்ரோல்ல வைக்கலைன்னா இந்த பிரச்சனைகளோட மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம் மற்றும் இருதய பிரச்சனைகள், கொழுப்பு பிரச்சனைகள் இவை அனைத்தும் ஏற்பட்டு இதனால் ஏற்படுற விளைவுகள் பிரஷர், ஈவன் கர்ப்பப்பை புற்றுநோய் இவை அனைத்தும் இந்த பெண்ணுக்கு ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் செய்து சரி செய்வதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கும் பொழுது பிசிஓஎஸ்னால் வருகிற பிரச்சனைகளை குறைக்க முடியும். முழுமையாக சரி செய்வது என்பது இயலாத காரியம்.